நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம ராஜேஸ்வரி நினைச்சது ஒண்ணு ஆனா நடந்தது ஒண்ணு. என்னடா இது, நம்ம மல்லி போயிட்டு அந்த ராஜேஸ்வரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்களே, அவங்களும் கதறி கதறி பாக்குறாங்க, என்ன மன்னிச்சிரு, இதுக்கு மேல எங்க குடும்பமே உங்க வழியில வராது, விஜய் மட்டும் விட்டுருங்க, தேவையில்லாத பிரச்சனையில விஜய் சிக்க வைக்காதங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுறாங்க நம்ம மல்லி. ஏய், நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தாண்டி இருக்கு, உங்களை விட்டுணும்னு சொல்லிட்டு தோணுது, ஆனா நீ பேசுற பேச்சு, நீ பண்ண வித்தை எல்லாமே சேர்ந்து என்ன அப்படியே சும்மா என் ஈகோவை தீண்டிச்சுடி. இதுக்கு மேல உன்னை விடுற மாதிரி இல்லை, உனக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை வர வைக்க முடியும் அந்த வழியிலெல்லாம் வர வைக்குவேன். அது மட்டும் இல்லாமல் உன் புருஷனை கூடிய விரைவில் ஜெயிலில் தள்ளி கழிக்கன்னு வைக்குவேன். நீ ஏன் ஒத்துக்கிட்டு டைவர்ஸ் நோட்டில் கையெழுத்து போட்டு போயிட்டேனா நல்லது, இல்லை வச்சுக்கோ, அடுத்த செகண்டே உன் புருஷன் ஜெயிலில் போயிட்டு களி தான் தின்னுக்கணும், அப்புறம் நீயும் வெண்பாவும் உட்காந்து ரோட்டில் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அதுவும் இல்லாமல் உன்னை நம்பி வாழ்க்கையே போச்சு, எங்கள் அப்பா தனியாக இருந்தாலே சந்தோஷமா இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்லிட்டா, உன் வாயெல்லாம் எங்கே போய் அடைப்ப சொல்லு, உன் மனசெல்லாம் கருகி போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே, சரி நான் எதாக இருந்தாலும் நாளைக்குள்ள சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கேருந்து அழுந்துக்கிட்டே போகிறாங்க. போகிற வழியில் யோசிச்சுட்டே போகிறாங்க, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தப்பாக நடக்குது, நாம விஜய் கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் வெண்பாவுக்கு கண்டிப்பாக விஜய் வேணும், விஜய்க்கோசம் தான் வெண்பாவே இருக்கிறது, தான் பிள்ளைக்கு மட்டும் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இது வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் அவர் நொறுங்கி போயிடுவாங்க, அதனால வேற வழி இல்லை, நாமளே விஜய் வெறுக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம விஜய் மல்லிகைப்பூவோட வராரு, எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கும். அதுக்கு தாங்க உடனே அந்த மல்லிகைப்பூ எடுத்து டிஃபின் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்ததான் அப்படியே சும்மா மல்லிகை அந்த சந்தோஷம் வருது, அட்டடா என்ன ஒரு பூஸ்ட் பாம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் மூஞ்ச பார்க்கணுமே, பழச்சுன்னு லைட் எரியுதுங்க ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் இருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருக்கு, எப்படியோன்றப்பா சந்தோஷமா இருந்தா சரி, ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுங்க. அது போலதான் இப்பயும் ஒரு பக்கம் சந்தோஷமா மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அவங்களே ஒரு பக்கம் ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் அவங்க ரன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் எந்த வழியில் வரும் எப்படி வரும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. திடீர்னு பிரச்சனை நம்ம முன்னாடி வந்து நின்றோம், உடனே நம்ம பயத்துல அள்ளு விட்டு போயிடுவோம், என்னடா இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம், என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாம பயத்துல கூனி குறுகி போய் நின்று இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் நிலை இவங்களுக்கு தள்ளப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க இருக்காங்க. அதுக்காக இவங்கள தயார் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பல விஷயத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எந்த விஷயத்துல யோசிச்சாலும் கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியலைங்க. எல்லாமே ஒரு பக்கம் தப்பாவே இருக்கு. என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் நமக்கு தப்பான ஒரு வழிபாதையாவே இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பயத்திலே முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பயம் அப்படியே நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பயன்றது நீடிக்காமலாம் இருக்காதுங்க, கண்டிப்பா நீடிக்கும். இதை எப்படி அவங்க சால்வ் பண்ண போறாங்க, எந்த விதத்துல இவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்தை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் மாறும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, போனது போச்சு ஆனதாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே, அவங்க விஜய் வந்தாலும் டாடான்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிடுறாங்க. உடனே டாடா, அம்மாவுக்கு எதுவும் நீங்கள் பரிசு கொண்டா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு தானே சிறப்பான பரிசு கொண்டு வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மல்லிகைப்பூ கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாடா, இதை கையில் எட்டு போய் கொடுப்புங்க, முட்டாளா நீங்கள், இந்தாங்க இந்த டிஃபின் பாக்ஸ் கழுவுங்க, இதுக்குள்ளே வீங்க, இதை எட்டு போயிட்டு கொடுங்க. அம்மா டிஃபின் பாக்ஸ் கழுவு எடுப்பாங்களா, அப்போ பார்த்துட்டு நீங்கள் அப்பா அவங்க முன்னாடி இல்லைங்க, அப்படியே சர்ப்ரைஸாக இருக்கும். அடடாடா, வெண்பாக்குள்ள என்ன ஒரு திறமை, வெண்பாக்குள்ள என்ன ஒரு அறிவு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆச்சரியக்குரியதாங்க இருக்குது. இந்த ஆச்சரியமே ஆச்சரியமூட்டும் வகைன்னு சொல்லுவாங்களா, அது வெண்பான்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. தான் அப்பா கோசரம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. மல்லி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இது, இப்போ மட்டும் புதுசாக எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, அப்படியே பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிடுறாங்க. ஆனால் இது நம்ம மல்லி மனசுலேருந்து வரலைங்க, மல்லி ஏதோ பேசி அவனேன்னு சொல்லிட்டு கடமைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து மல்லிக்கு சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க மல்லிக்கு எதிராக. இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு என்ன புரியலைங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் என்னடா இது ஒன்றுமே புரியல, மல்லி ஏன் இந்த மாதிரி திடீர்னு நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் குழப்பத்தில் இருக்காரு. ஆனால் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். என்னடா இது, என் மல்லிக்கு எதிராக இத்தனை பேர் இத்தனை சூழ்ச்சி செஞ்சுன்னு இருக்காங்களா, இதுக்கு நடுவில் அவள் எப்படி லீட் பண்ணி வருவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் தான் இருக்காங்க. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய
கஷ்டம், நஷ்டம், துக்கம், துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் எதிர்த்துட்டு சரி ஓகே இந்த பாதையில் போனால் நம்ம கரெக்டாக இருக்கும், இப்படி போனால் நம்ம கரெக்டாக ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே தோணும். அது போல தான் இப்போ இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமாவது இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா, அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு ஓய்வுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதற்றத்தோடு தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வர் கிட்ட இருந்து ஃபோன் வருது நம்ம மல்லி அந்த ஃபோன் அட்டன் பண்ணலாமா மனாவை அட்டன் பண்ணால் இவ எதனா ஒன்று புதுசாக பொருளையே கிளப்போலையே இவகிட்ட எப்படி நம்ம சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனையாகவும் இருக்கு. மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி வாய்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. மல்லி என்னடி ஃபோன் எடுக்க மாட்டேன்ற, ஒழுங்கு மரியாதையாக ஃபோன் எடுத்துரு, இல்லை வச்சுக்கோ இன்னும் 10 நிமிஷம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே நீ எதனா ஒரு முடிவு சொல்லணும், இல்லை அடுத்த செகண்டே நானும் ரஞ்சிதமும் போலீஸ் ஸ்டேஷன் போவோம், எல்லாமே அங்கே வளரி கொட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதம் பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணா சொன்னா, ஆனால் நான் என் தம்பின்றதுனால வேணான்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்திட்டேன். இப்போ என் தம்பியோட எல்லாம் சுயரபம் தெரிய வந்துருச்சு, அதனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை அநியாயமாக போச்சு, இல்லை அதுக்கு பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். அதுக்காக உண்மை எல்லாமே இப்போ சொல்றதுக்கு நான் கோர்ட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லுவேன். அப்போ உன் புருஷனோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். அதனால என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நான் சொன்ன மாதிரி சரியா, இல்லை ஒரேடியாக ஜெயிலில் போய் கழிக்கின்றியா, அது நீதாம்மா யோசிச்சுக்கணும். அது உன்னோட முடிவு, உன்னோட வாழ்க்கை உன் கையில். ஆனால் விஜயோட வாழ்க்கை என் கையில். இதுக்கப்புறம் விஜயோட வாழ்க்கை தலைகீழ மாறுறதும் ஸ்டெடியாக நிற்கிறதும் அது நீ பண்ணுற வேலையை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனால் குழப்பத்தில் பிறந்ததில்ல, இதெல்லாம் என்ன குழப்பம், விஜய் கிட்ட இதெல்லாம் சொன்னால் விஜய் தானே ஒன்று சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க போகிறாங்க. இவங்க எதுவுமே சொல்லாமல் இவங்களே எல்லாத்தையும் பிடிங்கி தள்ளிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருப்பாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.